ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்ற ஜூலை 30 தியாகிகள் 89ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி. தொழிலாளர்கள் அணி அணியாக கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து தியாகிகள் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். ஆசியா கண்டத்திலே முதலில் புதுச்சேரி மண்ணில்தான் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் பெறப்பட்டன. அந்த முத்திரையை பதித்த நாள் ஜூலை 30 தியாகிகள் தினம். 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் நாள் உரிமை குரல் எழுப்பி தளர்வற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பஞ்சாலை தொழிலாளர்களின் எதிர்ப்பை அடக்க முடியாத பிரெஞ்சு இராணுவம் தொழிலாளர்கள் மீது சுழல் துப்பாக்கியை கொண்டு தாக்கியது. 12 தொழிலாளர்கள் இந்த துப்பாக்கி சூட்டில் வீர மரணம் அடைந்தனர். புதுச்சேரியின் ஏஐடியுசி தொழிற்சங்க ஸ்தாபகர் மக்கள் தலைவர் பா. சுப்பையா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு உலகம் முழுவதும் எழுந்த ஆதரவு அலை பிரெஞ்சு அரசை பணிய வைத்தது என்பது வரலாறு. ஜூலை 30 தியாகிகள் 89ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்கு பஞ்சாலை தொழிலாளர் சங்க செயலர் எஸ். மூர்த்தி தலைமை வகித்தார். பஞ்சாலை சங்க தலைவர் வி.எஸ். அபிஷேகம் ஜூலை 30 தியாகிகள் பெயரால் உறுதிமொழி வாசித்தார். தியாகிகள் கொடியை முன்னாள் அமைச்சர் ஆர். விஸ்வநாதன் ஏற்றி வைத்தார். ஏஐடியுசி கொடியை பஞ்சாலை சங்க மூத்த தோழர் ஆர். கன்னியப்பன் ஏற்றி வைத்தார். சிபிஐ புதுச்சேரி மாநில செயலர் ஆமு சலீம், ஏஐடியுசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, ஏஐடியுசி மாநில பொது செயலர் சேது செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏஐடியுசி மாநில பொறுப்பாளர் அந்தோணி, விவசாய சங்க பொது செயலாளர் ரவி, விவசாய தொழிலாளர் சங்க பொது செயலாளர் அழகு விஜயபாலன், NFIW மாநில தலைவர் தசரதம், ஏஐஒய்எஃப் மாநில செயலாளர் எழிலன், ஏஐஎஸ்எஃப் மாநில செயலாளர் முரளி, கலை இலக்கிய பெருமன்ற பொது செயலாளர் பாலகங்காதரன், ஏஐடியுசி மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகரன், முருகன், சேகர் மன்னாதன், சிவகுருநாதன், மரி கிறிஸ்டோபர், மோதிலால், ஏஐடியுசி மாநில செயலாளர்கள் தயாளன், துரைசெல்வம், முத்துராமன், செந்தில் முருகன், பாஸ்கர பாண்டியன், ஹேமலதா, பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் அணி அணியாக கலந்து கொண்டு தியாகிகள் சிலைக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள்.